வணக்கம் யூசுப். நான் உங்கள் சுரேந்தர். இந்த உலகத்தில் நமக்கே தெரியாத பல ஆச்சரியங்களையும் மர்மங்களையும் உள்ளடக்கின இடங்கள் எத்தனையோ இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அப்படிப்பட்ட 5 மர்மமான மற்றும் ஆச்சரியமான இடங்களை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா பெர்முடா முக்கோணம். இது அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் பயணிக்கூடிய பல கப்பல்களையும் விமானங்களையும் இது விழுங்குனதான் சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி காந்தபுலம், விண்வெளிவாசிகள் அப்படின்னு பல கதைகள் இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த இடம் அப்படிங்கிறது புரியாத புதிராகவே இருந்துட்டு இருக்கு. அடுத்து பெருநாட்டில் இருக்கக்கூடிய நாஸ்கா கோடுகள். இது பாலைவனத்தில் வரைஞ்சிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்ட கோடுகள். பறவைகளோட உருவங்கள், விலங்குகளோட படங்கள்னு பல வகையில் இது வரையப்பட்டிருக்கு. மிகப்பெரிய வடிவிலான உருவங்களை வரைஞ்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட விமான உயரத்திலிருந்து பார்த்தா தான் இது தெரியற மாதிரி இருக்கு. இதை யார் வரைஞ்சாங்க, எப்படி வரைஞ்சாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் இதுவரை கிடையாது. இது மிகப்பெரிய மர்மாவை இப்போ வரைக்கும் நீடிக்குது. ஒருவேளை ஏலியன்கள் இதை வரைஞ்சிருக்க கூடன்னு கூட ஒரு தகவல் இருக்கு. அடுத்தது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஹெஞ்ச். மிகப்பெரிய கற்களை அடுக்கி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பு. இது குறைஞ்சது 5000 வருடங்களுக்கு முன்பானது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இது வழிபாட்டு தலமா, இல்லை வானியல் ஆய்வகமா, இல்லை சடங்குகள் ஏதாவது செஞ்சுட்டு இருந்த இடமான்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய கற்களை எப்படி மேலே தூக்கி வச்சாங்க அப்படிங்கிறதும் இப்போ வரைக்கும் மர்மமாக இருந்துட்டு இருக்கு. இந்த வரிசையில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கனடாவில் இருக்கக்கூடிய அஞ்சியூனி ஏரி. இந்த ஏரிக்கரையில் இருந்த ஒரு கிராமமே ஒட்டுமொத்தமாக காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மனிதர்கள், விலங்குகள் மற்றும் நாய்கள் கூட ஒட்டுமொத்தமாக காணாமல் போனதாக தகவல் சொல்கிறாங்க. இவங்க எப்படி காணாமல் போனாங்க, ஏன் காணாமல் போனாங்கன்னு எந்த தகவலும் கண்டுபிடிக்க முடியல. இந்த இடம் மர்மமான இடங்கள்ல ஒன்றா இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. கடைசியாக எகிப்தில் இருக்கக்கூடிய கிசா பிரமிட்டுகள். இதனுடைய கட்டுமானம் இப்போ வரைக்குமே மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எப்படி அவ்வளவு பெரிய கற்களை அடுக்கி மிக துல்லிதமாக இந்த கட்டுமானத்தை முடிச்சிருப்பாங்கிறது தான் இதனுடைய கேள்வியாக இருக்குது. இது ஏலியன்களோட வேலையாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல அறைகளும் பல வழித்தடங்களும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இருக்குது. இந்த இடங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் இன்னும் எத்தனையோ மர்மங்கள் நிறைந்திருக்குங்கிறத நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் இந்த மர்மங்களுக்கு உண்டான விடை நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லுங்கிற ஐக்கானை தட்டி அதை ஆல் அப்படிங்கிறதுல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.